ஹாய் ஹலோ வெல்கம் டு சாண்டோவர்ஸ். நான் சாண்டோ. இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு 9 things instantly that can calm your mind. லைக் இதை பண்ணால் நம்ம உடனே சில் ஆகிடுவோம். அந்த மாதிரி நான் 9 things தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, நிறைய பேர் சொன்னது, கண்ட்ரோல் யுவர் பிரெத். என்னன்னா டீப் பிரெத் அந்த மாதிரிலாம் எடுக்க சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, டீப்பாக ஒரு பிரெத் எடுத்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. என்னன்னா டீப் பிரெத் எடுத்துட்டு ஒரு 4 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ரொம்ப ஹோல்ட் பண்ணிடாதீங்க, பேப்பர்ல வந்துருவீங்க. அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஒரு 4 செகண்ட்ஸ் ஒரு 4 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா டீப் பிரெத் எடுத்து ஹோல்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த 4 செகண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க. அது நம்பர் 1. இதை ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் பண்ணீங்கன்னா படப்படப்படப்படான்னு அடிச்சுட்டு இருக்கிற நம்மள ஹார்ட் ரேட் வந்து அப்படியே லைட்டா சில் ஆயிடும். நல்லா. நம்பர் 2, ஒரு கோல்டு வாட்டர் எடுத்து இல்லை ஐஸ் கியூப்ஸ்லாம் தண்ணியில் போட்டு பட்டார் நல்லா மூஞ்சில அடிச்சுக்கோங்க. நல்லா மூஞ்சி கழிக்கோங்க. அல்லது ரேசர்ஸ்லாம் F1 மூவிலலாம் பார்த்துருப்பீங்க பண்ணுற மாதிரி ஐஸ் கியூப் போட்டு நல்ல ஒரு கோல்டு ஐஸ் வாட்டரில் ஃபேஸை ஒரு தடவை நல்லா முக்கி எடுத்துருங்க. இது வந்துட்டு என்னன்னா மைண்ட் வைஸ் பெருசாக காம் ஆகலைன்னாலும் பயாலஜிக்கலி நம்ம உடம்ப இன்ஸ்டன்ட்டாக நல்லா காம் ஆக்கிரும். அண்ட் தட் வில் ஹெல்ப் மைண்ட் வைஸ் சில் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3, இருக்கிறதே வேற மாதிரி சொல்கிறது. லைக் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு இஎம்ஐ இருக்குது, லோன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு சொல்கிறத விட சூனா பணா மாதிரி இந்த சேலரி வர்றதுக்கெல்லாம் இந்த சூனா பணா வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குன்ற மாதிரி அப்படி ரிவர்ஸ்ல சொல்லி பாருங்க. ஏன்னா லைக் சேலரி வரும், சேலரி வந்தால் இஎம்ஐ கட்ட போறோம், அந்த அந்த ஆங்கிள் சொல்றேன், அந்த பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐயோ பணம் இல்லை, வரணும், கடன் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு. கடன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கேன் பி எனிதிங், எந்த ஸ்ட்ரெஸ் வேணா இருக்கலாம். அதை ரிவர்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா சொல்லி ட்ரை பண்ணீங்கன்னா அது ஓரளவுக்கு நம்மளோட ஆங்ஷியஸ்னஸை குறைச்சு அப்படியே சில் ஆகும் நம்மளே இன்ஸ்டன்ட்டா. நம்பர் 4, 5 4 3 2 1. ஏன்னா 4ன்னு சொல்லிட்டு 5 4 3 2 1 சொல்றேன்னு நினைக்காதீங்க. லைக் இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா 5 விஷயம். ஃபர்ஸ்ட் 5 4 3 2 1. அதுல 5 திங்ஸ் யூ சி. என்னன்னா இமீடியட்டா ஏதோ ஒரு 5 விஷயத்தை பாருங்க. ஜஸ்ட் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஏதோ ஒரு 5 விஷயம். நீங்க பெட்ரூம்ல இருக்கீங்களோ, வெளியே இருக்கீங்களோ, ஹால்ல இருக்கீங்களோ, இல்ல ஆஃபீஸ்ல இருக்கீங்களோ, எங்க வேறவர், டக்குன்னு ஒரு 5 விஷயத்தை பாருங்க. அந்த 5 விஷயத்த பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு 4 விஷயத்த நீங்க யோசிங்க. ஏதோ ரேண்டமா ஒரு 4 விஷயத்த யோசிங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 3 விஷயத்துல சும்மா காது கொடுத்து கேளுங்க. ஏதோ ஒரு நாஸ்டாலஜிக் ஸ்மெல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டோட ஸ்மெல், இல்ல ஒரு மண் வாசனைய ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அண்ட் ஏதோ ஒரு டேஸ்ட்டை ஜஸ்ட் அதை நீங்க இப்போ டேஸ்ட் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க. இதெல்லாம் என்னடா லூஸ் தரமா பைத்தியகாரமா ஏதோ சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி இருக்கும். ஆனா என்னன்னா எக்ஸ்ட்ரீம் ஓவர் திங்கிங்ல இருக்கும்போது சம்மந்தமே இல்லாம இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்கள் பண்ணும்போது அந்த ஜோன்ல இருந்து உங்களை வேற ஒரு ஜோன்ல கொண்டு வந்து நிறுத்திடும். அண்ட் ஓவர் திங்கிங் இமீடியட்டா இன்ஸ்டன்டா கில் ஆயிரும். இன்ஸ்டன்டா நீங்க கொஞ்சம் சில் ஆகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்பர் 5, சும்மா உங்களோட பாடியை ஓரளவுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெச், லைட் ஒரு மூவ்மெண்ட் கொடுங்க. லைக் நம்ம ரொம்ப ஜிம் ஃபிட்னஸ் அந்த மாதிரிலாம் இல்லாம ஏதோ ஒரு மூவ்மெண்ட், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஸ்ட்ரெச் ஜஸ்ட் 60 செகண்ட்ஸுக்கு மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இமீடியட்டா நீங்க சில் ஆயிடலாம். நம்பர் 6, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறதே ஏதோ ஒரு டாஸ்க்கை முடிக்கல, இல்லை யாரோ நம்மளை புரிஞ்சுக்கல, இல்லை யாரோ ஏதோ சொல்றாங்க, இல்லை நம்ம ஏதோ ஒன்று சொல்ல வர்றோம் நம்மளால சொல்ல முடியல அப்படின்றதுனால தான். டக்குன்னு ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு பென் எடுங்க. யாரையாவது திட்டணும்னு தோணுதுன்னா திட்டி எழுதுங்க. இல்லை நீங்க பண்ணணும்னு நினைக்கிறத அதை எழுதுங்க. ஏதோ உங்களுக்கு அந்த மொமெண்ட்ல என்ன எது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குதோ அதை திட்டியோ இல்லை எழுதியோ தீர்த்துட்டு அந்த பேப்பரை நல்லா கசக்கி கிழிச்சு தூர போட்டுருங்க. அது இமீடியட் தூரம் எங்கேயோ போடாதீங்க, ப்ராப்பரா டஸ்ட்பின்ல போடுங்க. ஸோ திஸ் வில் இன்ஸ்டன்ட்லி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைச்சு சில் பண்ணுவோம் உங்களை. நம்பர் 7, இது வந்து யாருக்குன்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. ஆனால் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு பெட்ரூம்லேயே உட்காந்துட்டு சோஃபாலேயே உட்காந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு கிடச்சிருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இன்னும் பெருசாக ஒன்றும் ஸ்ட்ரகிள்லாம் பண்ண தேவையில்ல. பெட்ரூம்லேயே படுத்துட்டு இருக்கீங்கன்னா ஹாலில் போய் சும்மா உட்காந்து யார் கூட பேசுங்க. வேற ஏதாவது பண்ணுங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிறத இருந்து வேற இல்ல ஒரு பால்கனிக்கு போங்க, இல்ல மொட்டை மாடிக்கு போங்க. சும்மா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து மூவ் பண்ணி வேற ஒரு லொகேஷனை சேஞ்ச் பண்ணி உங்களோட ஆம்பியன்ஸை சேஞ்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது போதுமானது தான். நீங்க அந்த மாதிரி ஈஸியா சில் ஆயிடலாம். நம்பர் 8, ஹெட்ஃபோன்ஸ் ஆன் வேர்ல்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி டக்குனு ஒரு ஹெட்ஃபோன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது மாட்டிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பாட்டு, வேற எந்த தாட்டும் இல்லாம ஜஸ்ட் அந்த ஒரு பாட்டை ஃபுல்லா கேளுங்க. அது இன்ஸ்டன்டா உங்க அப்படியே சில் பண்ணி விட்டுரும். நம்பர் 9, இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்க விஷயம் நிஜமாலுமே ஒரு 2-3 வருஷம் கழிச்சு, இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு வேர்த் இட்டா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 5 வருஷம் நினைச்ச நம்ம எதுவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்காது. அண்ட் நம்ம ஓவர் திங்க் பண்ண மாதிரி 90% ஆஃப் த டைம்ஸ் நடந்திருக்காது.
ஸோ அதே தான் ஃபியூச்சர் இருக்கும். இப்போ நம்ம நினைக்கிற 90% ஆஃப் த ஓவர் திங்கிங்கில் நம்ம நினைக்க தப்பான விஷயங்கள் நடக்கவே நடக்காது. ஸோ அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு யோசிங்க, என்னடா இதுக்கெல்லாம் போய் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம், இது உண்மையிலுமே ஒரு 2 வருஷம் கழிச்சு இதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறது வேர்த் இட்டாக இருக்குமான்னு நினச்சி அதை அப்படியே அங்கேயே கில் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த 9 திங்ஸ் தட் இன்ஸ்டன்ட்லி சில் யூ அவுட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இப்போ இமீடியட்டாக யாருக்காவது அனுப்பிச்சா, ஆமாண்டா அவனுக்கு அனுப்பிச்சா கரெக்டாக இருக்கும்டா இது அப்படின்ற மாதிரி யாருக்காவது நினச்சிங்க அப்படின்னா, அவனுக்கோ அவளுக்கோ நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது expresschangos.in அப்படின்ற ஒரு டிஷர்ட் பிராண்ட். இவங்கள்ட்ட சூப்பர் ரிலேட்டட் ஃபன்னியான டிஷர்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் நிறைய தமிழ் டிஷர்ட்ஸ், ரொம்ப யூனிக்கான தமிழ் டிஷர்ட்ஸ், எங்கேயும் கிடைக்காத டிஷர்ட்ஸ் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்கள் என்ன ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும், எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இவங்கள்ட்ட அதுக்கேற்ற ஒரு டிஷர்ட் டெஃபினட்டாக இருக்கும். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் சாண்டோவர்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ப்ரௌஸ் பண்ணி கோட் யூஸ் பண்ணி சூப்பராக டிஷர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.